சரி, இன்னைக்கு நம்மளோட இலக்கு எது? சாஸ்கேவா இல்ல நைன் டெயில்ஸா? முதல்ல யார தேடி போறது? என்ன பொசுக்குன்னு போறப்பட்டா? நில்லு! ஏய் டெய்டாரா, கூட வந்தவனை விட்டுட்டு போறியே? நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் டோபி. உங்களுக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாங்க. ஓ, நீரா சாஸ்கேவா? பாக்குறதுக்கு அச்சேசல் அப்படியே இட்டாச்சு மாதிரியே இருக்க. இல்லப்பா இல்லப்பா, அம்மா பயமா இருக்கு. நம்ம சாதிச்சிட்டோம். சாஸ்கேவை நம்ம பிடிச்சிட்டோம். உனக்குள்ள பல திறமை இருக்கு டேடாரா. பொழுதி போனதுக்கு அப்புறம் பாராட்டி இருக்கலாம். அவன் நம்மள பாக்குற பார்வைய கொஞ்சம் பாத்தியா டோபி? இப்ப டேடாரா கையில நீ டார் ஆக போற. உன்னை இவர் உயிரோட விட்டார்னா நீ இட்டாச்சி கிட்ட போய் சாரி கேட்டுக்கோ. இவன் ரொம்ப வேகமா இருக்கான். ஒரு தங்காளி, இப்ப நீ தொணன்னு பேசாம இட்டாச்சி எங்கன்னு சொல்லு. அவன் டெலிபோர்டேஷன்ல கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துட்டான். யார் இவன்? என்னோட சக்ரா லெவல்ஸ் அதிகப்படுத்தி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு இவனை தாக்க போறேன். பின்னாடி பின்னாடி பாருங்க, தோ 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 வந்துட்டான் வந்துட்டான். என்னதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நீங்க நல்ல பார்ட்னர் தெரியுமா? டோபி ரொம்ப நடிக்காத, நல்லாவே இல்ல. ஏய், நீ இப்பவும் சாவலியா? சிவனால கையில இருந்து வெடிகுண்டுகளை உருவாக்க முடியுமா? அவன் நான் நினைச்சதை விட வேகமா தான் இருக்கான். இத சமாளி. நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாமா சாஸ்கே? விளையாட எனக்கு நேரம் இல்ல. திமிர அடக்குற. நினைச்ச மாதிரியே தப்பிச்சிட்டான். எப்படி இருக்கு? நான் நினைச்ச அளவுக்கு அவகிட்ட திறமை இல்ல. அப்படின்னா இப்ப C2 பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதோட தோற்றத்தை பார்க்கும்போது கண்டிப்பா அதால பறக்க முடியும்னு நினைக்கிறேன். நல்லதுக்கு இல்ல. முதல்ல இவன் கதையை முடிக்கிறேன். பாரு, பரவாயில்ல, வேகமா தான் இருக்கான். மாவனி காலி, அது ஒரோச்சிமாருவோட கர்ஸ் மார்க்காச்சே. பார்ட்னர், கண்ணி வெடியெல்லாம் கச்சிதமா பறிச்சு வச்சிருக்கேன். நீங்க ஊனா தூக்கிடலாம். சுத்தி இப்ப கண்ணி வெடி இருக்கு. வசமா மாட்டின சாஸ்கே. தப்பி தவறி காலை வச்சேன் வைய, வெடிச்சு செதறிடுவேன். இதுல இருந்து உன்னை தப்பிக்கவே முடியாது.
ஓடு. எப்படி ஓடினாலும் கன்னி வெடி மேலதான் காலை வைக்க போற. நீ உயிர் பிழைக்கிறதுக்கு வழியே இல்ல. நான் வச்ச கன்னி வெடி மேலேயே விழ போறேன். வேட்டை எதிரிக்கு போடாம உனக்கு நீயே போட்டுக்கிட்டியே. டேடாரா, நீ ஒரு மடைய. ஒப்பாரி வைக்காத டோபி, நான் உயிரோட தான் இருக்கேன். உறிஞ்சுதா? என்னப்பா இவன் சாவே மாட்டேங்கிறான். இவனை நான் பாத்துக்கிறேன். சண்டையில நான் ஜெயிச்சா நீயும் எங்க கூட அக்காட்ஸ்கில ஒருத்தனாயிடணும். இப்ப அத நீயே தெரிஞ்சுப்ப. பேச்சு மட்டும்தான் பேசுன, செயல்ல ஒண்ணு. அந்த பேச்சை இப்ப நிறுத்துற. அப்படியா? முதல்ல நீயே ஒண்ணு கொஞ்சம் நல்லா பாரு. இது எப்படி? ஆச்சியோட ஷேரிங்கனை பார்த்த அடுத்த நொடியே நீ அவன் கெஞ்சுட்சுக்குள்ள நல்லாவே மாட்டிக்கிட்ட. இதுதான் உண்மையான கலை. நீ இந்த சண்டையில தோத்து போயிட்ட. என்ன இது? தப்பா வெடிச்சிருச்சா? இல்ல, சரியாதான் வெடிச்சிருக்க. அடுத்து என்ன? வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்க கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன். உன்னோட சக்கராவை தேவையில்லாம வீணடிச்சதால இப்ப உன்னோட வேகம் குறைஞ்சிருச்சு போல. என் ஷரிங்கன் கிட்ட இருந்து எதுவும் தப்ப முடியாது. சக்கராவை கொண்டு உன்னோட சின்ன வெடிபொருட்கள் என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது. கவனிச்சேன். அது வர முடியாத உயரத்துல பறந்துகிட்டு இருந்த. நீ சாகிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அது என்னோட கென்ஜூட்சு. உடல் உறுப்பை தாக்காம விட்டுருக்கேன். சீக்கிரம் இட்டாச்சி எங்கன்னு சொல்லு. கிளே க்ளோனா? தெரியும். நீ அந்த இட்டாச்சிக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்ல. ஒரே வித்தைய வச்சு அண்ணனும் தம்பியும் ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. கண்ணுக்கே தெரியாத C4 பாமால நிறைஞ்சிருக்கு. உன் கதை முடிகிற நேரம்டா. வாய்ப்பே இல்லை. அந்த லைட்னிங் பிளேட நீ எனக்கு எதிராக பயன்படுத்தல. உனக்குள்ள இருந்த பாம்ஸ செயலிழக்க வைக்கதான் இதை பயன்படுத்தியிருக்கேன்னு இப்ப புரியுது. என் ஜூட்ஸுல இருக்க வீக்னஸ் எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டான்? ஒன்னும் புரியல. கன்னிவடியில இருந்து தப்பிச்சு காலை வைக்கிறதுக்காக ஒன்னும் நான் எரியல. அங்க ஒரு கன்னிவடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் வால் வழியா சிடோரிய செலுத்தி நான் நினைச்சது சரிதானான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்தே நான் சொன்னதை நீ கவனிக்கலன்னு தெரியுது. சக்கரா என் கண்ணுக்கு வேற கலர்ல தெரியும்.
இதனால தாண்டா உங்க 2 பேரையும் நான் வெறுக்கிறேன். என்னமோ நீனும் உங்க அண்ணனும் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறீங்க பாத்தியா? உன் ஷாரிங்கான இப்ப உள்ள இழுத்துக்கிட்ட, அப்ப அந்த அளவுக்கு என்ன மதிக்காம இருக்க. இந்த தடவை அவனை நானே இறங்குறேன்டா. மரணத்துல கூட நான் ஒரு கலைஞன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை எவனும் பார்த்திருக்க மாட்டான். அல்டிமேட் எக்ஸ்ப்ளோஷன் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு போகும். எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். உன் கண்ணு முன்னாடி உன் சாவு நிக்கும். அத பார்த்து ஓடுவடா. ஒரு எக்ஸ்ப்ளோஷன்! அதுக்கப்புறம் சமனிங் ஜுட்சு. இது அந்த ஒரோச்சிமாருவாலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இந்த சாஸ்கே எப்படி? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டே இருந்த சாஸ்கே. நீ என்ன பயன்படுத்திக்கிட்ட. உன் கண்ணை வச்சு என்ன வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்ப. பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் யார் போயிட்டு ஓடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் guys.